அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 3/8/2024 சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 18ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை. குறள் 196. பயனில் சொல் பாராட்டு வானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். தெளிவுரை: பயனற்ற சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது. மக்களுள் பதர் என்றே சொல்ல வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் குடும்பத்தோடு. இன்று நிம்மதிக்காக பயணங்களும் மேற்கொள்வீர்கள். பலருக்கும் இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். ஆடி மாதம் முடியட்டும் என்று காத்திருப்பீர்கள். தந்தையின் வழி பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று சொந்தம் மற்றும் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் பிறக்கும்போது பொருளாதாரத்தில் சிக்கலில் இருந்த உங்கள் குடும்பம் நீங்கள் வளர வளர நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டது என்று உங்கள் தாத்தா அல்லது பாட்டி எப்பவும் போல இன்றும் சொல்வார்கள். செய்யும் தொழிலில் பொறுமை, எளிமை, நேர்மையுடன் செய்பவர்கள் நீங்கள். வருமானம் குறைவாக இருப்பினும் நிரந்தர தொழில் செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் தான் தொழிலை ஆரம்பித்து இருக்கிறீர்கள். ஆனாலும் ஏனோதானோ என்று மனம் பிடிப்பு இல்லாமல் செய்பவரின் வருமானம் அதிகமாகவும், அதே சமயம் சிலர் வாடிக்கையாளரிடம் பிரியமாக கவர்ந்திழுக்கும் தன்மையுடன் பேசுபவர் அதிக லாபமும் பெறும் காலமாக இருக்கிறது என்று. நீண்ட நாட்கள் ஆசையான வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். இருப்பினும் சிலருக்கு கட்டிய வீட்டை பற்றிய சிந்தனை குழப்பம் இப்படியாக இருக்கும் என்று. ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். விவசாயம் செய்யும் நீங்கள் வேளாண்மை மேல் படிப்புக்கு வெளிநாடு சென்று படிப்பு முடித்து ஊர் திரும்பியவர். தான் படித்த விவசாய நுணுக்கங்களை தங்களின் பரம்பரை விளைநிலத்தில் புகுத்தி புதிய முறையில் பயிர் செய்ததில் அமோக விளைச்சல்தான். குறுகிய காலத்தில் நிறைய மகசூலுடன் அதிக வருமானமும் கூட. இதை அறிந்த அரசாங்கம் விருதுக்கு பரிந்துரை செய்யும் நல்ல நாள் என்று. பெற தகுதியானவர் நீங்கள்தான். வெகு நாட்களாக அரசு துறையில் ஒரு வேலை முடிக்க வேண்டியது இருந்தது. அரசின் ஆதாயம் உள்ள நாட்களாக இருந்த போதிலும் உங்களுக்கு மட்டும் ஏனோ நடக்கவில்லை. அலைந்து திரிந்தும் முடிக்க முடியாமலே இருந்தது. ஆனால் இன்று சிலரின் உதவியுடன் நல்லபடியாக முடியும். என்ன, இத்தனை முறை முயன்றதில் காசுதான் கொஞ்சம் செலவாகி இருக்கும். இருப்பினும் மகிழ்ச்சி தானே. இன்று விரக்தி மேலோங்கும். இன்று சிறு சிறு அவமானங்களும் தோன்றும். இன்று சிலருக்கு பார்த்ததும் காதல் ஏற்படும். சோஷியல் மீடியா மூலம் வந்த காதல் பிரச்சனையில் போய் நிற்கும். போலீஸில் சொன்னால் அவமானம், வீட்டிற்கு தெரிந்தால் குழப்பம். ஒன்றும் செய்ய முடியாது. பணம் விரயம் ஆனதுதான் மிச்சம். இப்படியாக இன்று மிகப்பெரிய அனுபவம் காத்திருக்கிறது. நிறைய நாட்களாக கஷ்டப்பட்டு வரும் நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும். இன்று பெரும்பாலும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று மருத்துவம் கிடைக்கும். வண்டிகளில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். கால்களில் காயம்பட அதிக வாய்ப்பு உண்டு. பெண்கள், உங்களுக்கு இன்று உங்கள் கணவரின் நடத்தையின் மீது சந்தேகம் தோன்றும். சிலருக்கு கணவரை அடிக்கடி பிரிந்து வாழக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். அவர் வெளிநாட்டில் வேலை செய்பவராக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. இன்று கூகுள் சர்ச்சில் உடல் எடை போடுவதை குறைப்பது எப்படி என்னும் தலைப்பில் அதிகமானோர் தேடும் வாய்ப்பு உண்டு. உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று சிராய்ப்பு, ஈரல் நோய்கள், ஈரக்காற்றால் வரும் சரும நோய்கள், இரத்த சோகை, பல் நோய்கள், செப்டிக் ஆவது, சளி, சிறுநீர் தொற்று, திடீர் தொற்று நோய்கள், வயிற்றுப்போக்கு, சிறுநீரகக்கல், தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று மனோகரன், அரவிந்த், சன்மதி, பானுச்சந்திரன், உஷாராணி, சிவகாமி, சந்திரசேகரன், சண்முகம், ஜெயச்சந்திரன், பாலமுருகன், ஆறுமுகம், சண்முகம், சரவணமுத்து, சிவகாமி, வேல்ராஜ், கந்தையா, அருள்வேல், ஜெயராஜ், கந்தசாமி, சிவகணேஷ், ராஜகணபதி, துர்க்கைராஜ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் துவரை, வெள்ளை பூசணி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், முருங்கை, கத்தரிக்காய், அவரை, கொத்தவரங்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சாம்பல், மங்கலான வெளிர் நிறம் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.